السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் சத்தியத்தை இறுதி தூதராக வந்து எடுத்து கூற வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரும் மீதும் என்னென்ன நிலவரங்கள். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வேறு எந்த காரணத்தை இந்த உலகத்தில் கூறினாலும் திருமறை குர்ஆனில் கூறப்பட்ட காரணமாக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு இறை எச்சத்தை தவிர வேறு ஒன்றையுமே அல்லாஹ் தனது திருமறையில் கூறவில்லை. குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப, உங்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போலதான் இதற்கு முன்புள்ள சமுதாயம் மீதும் கடமையாக்கப்பட்டது. எதற்காக இந்த வசனத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம்? சிக்கல் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் இந்த மார்க்கத்தில் அனைத்திற்கும் தீர்வு உள்ளது என்பதை நாம் உதுகுலு சில்மி காஃபா, இந்த மார்க்கத்தில் நாம் முழுமையாக நுழையும் பொழுதுதான் இந்த மார்க்கத்தில் அனைத்து விதமான செயல்களுக்கும் இந்த மார்க்கத்தில் தீர்வு உள்ளதை என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணமாக இது பொதுவாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு சொத்துள்ள ஒரு மனிதருக்கு வாரிசுகள் 4 வாரிசுகள் இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 4 வாரிசுகள் அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது, இந்த சொத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ 4 வாரிசுகள் இருக்கும் பொழுது ஒரு வாரிசு இவர்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள் என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 4 வாரிசு இருக்கிறாங்க, அது ஆண் வாரிசாக இருந்தாலும் சரி பெண் வாரிசாக இருந்தாலும் சரி, அந்த வாரிசுகளில் ஒருவர் தாய் தந்தை யாருக்கு சொத்து உள்ளதோ அவர் இறந்து விட்டார். அதாவது சொத்து இருக்கிறவர் இறக்கல, யாருக்கு சொத்து உள்ளதோ அவர்கள் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் வாரிசுகளில் ஒருவர் இறந்து விட்டார் வைத்துக் கொள்வோம். அந்த வாரிசுகளுக்கு பிள்ளைகள் உள்ளது, பேரம்பேத்தி இருக்கு. அதாவது சொத்து உள்ள நபருக்கு பேரம்பேத்தி இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கப்பட்டது நம் மீது கடமையாக்கப்பட்டது எதற்காக என்றால், நீங்கள் இறையச்சம் வருவதற்காகத்தான். அப்போ நோன்பை இறையச்சமாக, அதாவது நோம்பின் மூலமாக நீங்கள் இறையச்சம் பெறுவதற்கு என்று இறைவன் கூறிய பிறகு இந்த சொத்து விதிகளை பற்றி திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதனுடைய வழிமுறையின் மூலமாக நாம் அறியும் பொழுது பொதுவாக சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், தந்தையோ தாயோ உயிரோடு இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு சொத்து இருக்கும் நிலையில் அவருடைய பிள்ளைகளில் ஒருவரோ அல்லது எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு சொத்து போய் சேராது என்று சொல்வார்கள். இது பெரிய பிரச்சனைகள் பலவிதமான செயல்கள். இதுல எல்லை மீறி பேரம் பேத்துகின்ற எங்க தாத்தாவுடைய சொத்து, எங்க அப்பாவுடைய சொத்து, எங்க நன்னிமாவுடைய சொத்து, எங்க வாப்சாவுடைய சொத்து எங்களுக்கு வரல. ஏனென்றால் எங்க தகப்பனார், எங்க வாப்சா, எங்க அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் இறந்து விட்டார். அந்த காரணத்தை சொல்லி இவர்கள் சொத்தை எங்களுக்கு தர மறுக்கிறார்கள் என்று கூறி இந்த சொத்தை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் அந்த வாரிசுகள் செல்லக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். இப்போ ஒரு வகையில் நாம் இதை எடுத்துக்கொண்டால், ஒரு வகையில் மார்க்கத்தில் ஒருவர் உயிரோடு சொத்துள்ள நபர் ஆணோ பெண்ணோ உயிரோடு இருக்கும் நிலையில் அவருடைய வாரிசுகளில் இறந்து விட்டால் அவருக்கு சொத்து செல்ல
செல்லாது என்பது செட்டுள்ளதா என்று சொல்லக்கூடிய விதிதான், மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த நடைமுறையை கடைபிடித்த சகோதரர் ஒன்றை கடைபிடித்து ஒன்றை விடக்கூடாது. ஒன்றை கடைபிடித்து நாம் அந்த சொத்து விஷயத்துல கரெக்டா மார்க்கத்தை நான் பின்பற்றுவேன், ஆனால் அல்லாஹ் இந்த நோன்பை எதை கடமையாக்கினானோ, எதற்காக கடமையாக்கினானோ அதை நோக்கி நான் செல்ல மாட்டேன் என்று ஏவை கடைபிடிப்பவர் பியை கடைபிடிப்பதில்லை, சியை கடைபிடிப்பவர் டியை கடைபிடிப்பதில்லை. ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவோமே, ஒரு மனிதர் புகைப்பிடிப்பார், ஒரு மனிதர் பொய் சொல்லுவார், ஒரு மனிதர் மோசடி செய்வார். மோசடி செய்வர் பொய் சொல்றவனை பார்த்து குற்றம் சொல்லுவார், பொய் சொல்றவன் மோசடி செய்யறவன குற்றம் சொல்லுவார். ஆனால் எல்லோரும் செய்வதும் அவர் ஏ குற்றத்தை செய்கிறார், இவர் பி குற்றத்தை செய்கிறார், இவர் சி குற்றத்தை செய்கிறார், இவர் டி குற்றத்தை செய்கிறார். ஆரம்பத்தில் அனைவருமே குற்றம் தான். ஒரு குற்றம் ஒருவனுக்கு ஒரு குற்றம் ஒருத்தர் இருக்கார். இந்த நடைமுறை தான். அப்போ பொதுவான இந்த விதியை சில சகோதரர்கள் கையில் பிடித்துக் கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், வா, என் கூட பிறந்தவன் தான் வாப்பா, என் கூட பிறந்தவன் தான் எல்லாத்தான் தங்கச்சி யாரா உங்க உமா, ஆனால் எங்க உமா அப்பா உயிரோடு இருக்கிறாங்க. மீதி இருக்கிற உயிரோடு இருக்கிற எங்களுக்கு தான் அவருடைய அனைத்து சொத்துக்களும் வருமே தவிர பேத்தியாக உங்களுக்கோ பேரனாக உங்களுக்கோ வாப்பாவும் உமாவும் இறந்ததுனால கிடையாது என்று மார்க்கத்தை சரியாக அக்மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த விதியை சரியாக பின்பற்றக்கூடிய வாரிசாக அந்த நேரத்தில் ஆய்வார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், மார்க்கத்தை நீ பின்பற்றக்கூடியவனா இருந்தால் அந்த சொத்து விஷயத்தில் மட்டும் நீ பின்பற்றுகிறாய், மற்ற எல்லா விஷயத்திலும் நீ பின்பற்றுகிறாய் என்றால் அந்த நேரத்தில் அவர்கள் யாக்காலம் இப்போ இல்ல நேரத்தில் தற்காலத்தில் திருடுவதற்கு ஹதீஸ் இருக்குதா என்று பார்க்கக்கூடிய காலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தரை மோசடி செய்தால் அந்த மோசடிக்கு ஒருத்தர் வட்டி வாங்குகிறார் என்றால் அந்த வட்டியை நாம் எப்படி ஹலாலாக்குவது என்று ஹதீஸ்களை தேடக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரி ஒருவர் இறந்து விட்டால் இப்படி என்றால் மார்க்கத்தில் உள்ளதுதான், அது மாற்று கருத்து இல்லை. இப்போ இது போன்ற சிக்கல்கள் விதிகளில் ஏற்படும் பொழுது அல்லாஹ் இதற்கு மாற்று விதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக உண்டு. அது யார் கையில இருக்கு என்றால், இது போன்ற நம்ம மேடையில பேசுகிற பொழுது நம்ம யதார்த்தமா பேசிக்கிட்டு போயிடுறோம். ஆனால் பணம், சொத்து, பொருளாதாரம் என்று வரும் பொழுது, அதாவது மார்க்கத்தில் சரியாக பின்பற்ற வேண்டாம். சொத்து பிரிக்கும் போது அனாதைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தோம், யாரா நம்ம கொடுப்போமா? அடுத்தடுத்த இன்ஷா அல்லாஹ் நாட்களில் நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். எதற்காக என்றால், ஒரு விஷயத்தில் நீ கரெக்டா இருக்கிற நினைச்சா எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். அப்போ அதில் இருப்பது கிடையாது. அப்ப இதில் நமக்கு தீர்வு என்னவென்றால், அல்லாஹ் தனது அடியார்களுக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டான் என்று நாம் எல்லாம் உணர்ந்து வைத்திருக்கின்றோம். அதற்கும் அல்லாஹ் தீர்வு வைத்துள்ளான். இப்படி சிக்கல் வருது, பேரம்பேத்திகள் இருக்கு, ஆணோ பெண்ணோ பிள்ளைகள் ஒருவர் இறந்து விடுகிறார். இதற்கு தீர்வு என்னவென்றால், அந்த தாய் யார் பேரில் சொத்து இருக்கின்றதோ அவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த சுய சம்பாத்திய சொத்து, மூதாதையர்கள் சொத்து என்ற கான்செப்டே கிடையாது. எல்லாமே வாரிசு அடிப்படையில் வந்தாலும் சரி, என்னுடைய சம்பாத்தியத்தில் அடிப்படையில் வந்தாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த செல்ஃப் அக்வர்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய வாக்கியம் இதில் செல்லாது. அப்ப அந்த சொத்துள்ள நபர்கள் என்ன செய்யலாம் என்றால், இது பொதுவாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய, ஊர் என்று சொல்வதை விட நமது மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நடைமுறை சிக்கலாக வரும் பொழுதுதான் இது சம்பந்தமாக நீதிமன்றங்களை நாடக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. இது எங்க வாப்பாவுடைய வாப்பா சொத்து, இது எங்க உம்மாவுடைய வாப்பா சொத்து, எங்க உம்மாவும் வாப்பாவும் எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது, எங்க வாப்சா உயிரோடு இருக்கும்போது, எங்க மாமா உயிரோடு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க, அதனால இவங்க தரமாட்டீர்கள் என்று அந்த பேரன் பேத்திகள் நீதிமன்றத்தை நாடக்கூடிய சம்பவத்தினால்தான் நம்ம எல்லாம் போராட வேண்டும் என்கிறோமே. இந்த காமன் ஸ்வீட் கோட் என்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் சூழ்நிலைக்கேற்ப அங்கங்க கதவை தட்டுறதுனாலதான் இது போன்ற ஏகப்பட்ட கரைச்சல் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. பொதுவா ஒரு விதியை ஏற்றிட்டா முடிஞ்சு போச்சு.
அப்படிங்கிற காரணத்தை சொல்லி சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தான் அவங்கள தள்ளுறோம். அப்போ இதில் என்ன தீர்வு என்றால், அந்த அப்பாவும் வாச்சாவும் மாவும் என்ன செய்யலாம், இந்த பிள்ளைகளுடைய சம்மதத்தை பெற வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன உரிமை அந்த இறந்து போன நபருக்கு கிடைக்குமோ அதை அப்படியே அந்த பேரன் பேத்திகளுக்கு எழுதி கொடுத்து விட்டால் இது ஒரு ஆலோசனைகள் தான். இது ஒரு ஆலோசனை தான். ஏனென்றால் இவர்கள் காலத்துக்கு பிறகு இந்த அப்பாவும் யார் பேர்ல சொத்து இருக்கோ இவர்களுடைய காலத்திற்கு பிறகு 100% சொல்றோம் நம்ம. இதெல்லாம் மார்க்கம் என்றால் இன்று ஏதோ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சம்பிரதாயத்திற்காக நாம் தொழக்கூடிய சூழ்நிலை இப்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்து அந்த மாதிரிதான் இருக்கிறோம். நம்ம ஒரு சம்பிரதாயத்திற்காக அனைத்து காரியங்களும் செய்வது போலதான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அமைந்து கொண்டிருக்கின்றது. அப்ப முன்கூட்டியே இதில் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் அந்த நபர்கள் அவர்களுடைய இறந்து போன நபர்களுடைய உரிமையை கொடுத்து விட்டால் இது போன்ற விஷயங்கள் அந்த ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அழகான சொல்றாங்க, அந்த 4வது அத்தியாயம் 11, 12 அந்த வசனங்கள்ல சொல்லப்படும் என்னவென்றால், எந்த சொத்தை பிரிக்க முன்பாகவும் வசியத் இருக்கான்னு பார்க்கணும். வசியத் என்றால் அந்த ஒரு நபர் இறந்து போன அதான் உயிர் என்று சொல்லக்கூடியது, மாற்று மத சகோதரர் சொல்லுவார் உயிர் என்று சொல்லுவார். அது நம்ம இதுல வசியத்து. இந்த வசியத்து என்பது அன்றைய காலகட்டத்தில் வாய்மொழியாக சொன்னால் செல்லும் என்று நிலையில் இருந்தாலும் தற்காலத்தில் இந்த வாய்மொழி எல்லாம் அவுட்டான காரணத்தினால இதை அந்த உயிருள்ள சொத்துள்ள நபர்கள் எழுதி கொடுக்கும் பட்சத்தில் பிற்காலத்தில் அந்த பேரனோ பேத்திகளோ அதாவது நாலனா பிரச்சனைக்கு ஒரு அண்ணா செலவு பண்ண முடியும் சொல்லி தள்ளப்படுவோம். அது சொத்துடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய் இருக்கும். இவன் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆளை பிடிப்பான், அவன் ஒரு ஆளை பிடிப்பான், இங்க ஒரு 10 லட்சம் அங்க ஒரு 10 லட்சம் ஈன் விரயங்கள், சொத்துடைய மதிப்பு 1 லட்சம். அப்ப இது போன்ற சங்கடங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய இது போன்ற விஷயங்கள்ல நமக்கு நாம சொல்லக்கூடிய அறிவுரை என்றால் அந்த இருக்கும் பொழுதே அவர்கள் எழுதி வைத்து விட்டால் இது போன்ற சிக்கலில் இருந்து அந்த குடும்பங்கள் பாதுகாப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இல்ல நாங்கெல்லாம் 100% கரெக்டா தான் நடப்போம், அது எப்படி கொடுக்க முடியும், சொத்துல மட்டும்தான் இதை பேசுவோம். இதே நபர் சொத்துள்ள நபர் என்று நாம் வார்த்தைக்கு பதிலாக கடனுள்ள நபர் என்று சொன்னால் அவன் அப்பாவும் சேர்ந்தான் செலவழிச்சார், அவர் இப்பதான் மூத்தா போனார் 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால அவருக்கும் கடன்ல பங்கு உண்டு, அதனால பேரு பேத்திக்கணும் அதுல ஒரு பங்கு எடுத்துக்கணும் என்று சொல்லக்கூடிய வாயை தான் நம்ம பார்ப்போம். காரணம் நம்ம அதுல கடன் நம்ம முழுசா பொறுப்பெடுக்க முடியாது. எனக்கு வர வேண்டியதில் முழுதாக பொறுப்பெடுப்பேன், நான் பிறருக்கு கொடுக்க வேண்டியதில் கொடுக்க மாட்டேன், பிறர் பொறுப்பெடுக்க மாட்டேன் என்றால் வசனங்கள் நோம்பு நேரத்தில் தக்குவாதாரி ஆக வேண்டும் என்ற வசனங்கள் எல்லாம் பொய்த்து போன வசனமாக ஆகும். அப்ப இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் எல்லா விஷயங்களிலும் நன்மை தீமைகளை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் ஒன்றை பின்பற்றி மற்றொன்றை விடுவதாக இருந்தால் கண்டிப்பாக முழுமையான நுழைவுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த அடியாராக நாம் மாற முடியாது. ஆக விதிகளை கடைபிடிப்பவர்கள் எல்லா விதிகளையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும், சங்கடங்களை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் நான் இருக்கும் போதே எழுதி கொடுத்துட்டா என்ன தெருவில் விட்டுருவாங்க என்ற பேச்செல்லாம் வரும். இதற்கெல்லாம் தீர்வு இருக்கு. இப்ப சில சகோதரர் சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு 2-4 பையங்க பசங்களுக்கு ஃபுல்லாவே எழுதி கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்தோன்னு என்ன உத்தியோகத்தை சேர்க்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு. தீர்வு ஒன்றை ஒன்றாதான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் தான் பிரச்சனை, உங்களுக்கும் உங்க பிள்ளைகள் மத்தியில் தான் பிரச்சனை. அவன் இந்த சொத்து பிரச்சனைகளை எங்கேயாவது கதவை தட்டிட்டா 3ஆவதா பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துருவான். ஆனா அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இதை போன்ற நடைமுறை சிக்கல்களை அதற்கு ஒரு தீர்வை கண்டு ஒரு பஞ்சாயத்தை ஏற்படுத்தி அதற்கு எப்படியெல்லாம் அதை உறுதியைப்படுத்த முடியுமோ. ஏன்னா சொத்து நானும் அனுபவிக்காம பிள்ளைகளும் அனுபவிக்காம பேரம்பேத்தையும் அனுபவிக்காம கடைசி வரைக்கும் அந்த சொத்து விண்ணங்க சொத்தாகவே இருக்கணும்னு நினைச்சா இது போன்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது இல்லை. இல்லைங்க, என் பிள்ளைகள்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள், நானும் இந்த சங்கடங்களை விரும்பவில்லை என்று நினைத்தால் ஒரு மத்தியஸ்தர்களை வைத்து அழகான முறையில் பிரித்து எல்லோரும் பயனடையக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும். அப்பேற்பட்ட சகோதரர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாற்றுவானாக என்று கூறி
எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாகனம் அஸ்ஸலாமு அலைக்கும்.